அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் நிரந்தரம் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சீக்கிய மதகுரு குருநானக்கை ஒருமுறை ஒரு பணக்காரர் தன் வீட்டிலே விருந்திற்கு அழைத்திருந்தார். விருந்திற்கு வந்த குருநானக்கிடம் அப்பணக்காரர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சுட்டி காண்பித்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தார். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குருநாக் ஒன்றும் பேசவில்லை. சாப்பிட்டு விட்டு திரும்பும் போது பணக்காரரிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக்கொண்டு அடுத்த உலகிலே நாம் சந்திக்கும் போது என்னிடம் கொடுங்கள் என்றார். திகைப்படைந்த பணக்காரர், என்னை விளையாடுகிறீர்களா? குண்டூசியை எவ்வாறு இறந்த பின்பு நான் எடுத்துச் செல்ல முடியும் என்று கேட்கிறார். குருநானக், ஒரு குண்டூசியை கூட நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து எடுத்துச் செல்ல முடியாது என்பது உண்மைதான். அப்படியானால் உங்களுடைய எல்லா செல்வங்களையும் நீங்களும் சாகும் போது விட்டுவிட்டுத்தான் போகப் போகிறீர்கள். அப்படி இருக்க செல்வத்தை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுவதுதான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, மேற்கூறிய பணக்காரரைப் போல செல்வம்தான் எல்லாம் என்று வாழும் நபர்கள் ஏராளம். எனவே செல்வத்தையும் பணத்தையும் குவிப்பதுதான் இவர்களது வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாதி என்ற தத்துவத்தை தங்களுக்குள்ளே உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாதி என்ற தவறான தத்துவத்திற்கு மாறான மனிதநேயம் நிறைந்த தத்துவம் ஒன்றை இன்றைய நற்செய்தியிலே இயேசு முன்வைக்கிறார். செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதி என்பதே அந்த தத்துவம். வீட்டு பொறுப்பாளன் நேர்மையற்றவனாக இருந்த பொழுதும் இயேசு அவனை புகழ காரணம் அவனிடமிருந்த முன்மதி. அதாவது செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை, அவர்களது உறவை சம்பாதித்தான். எனவேதான் இயேசு செல்வத்தை கொண்டு உங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார். நாமும் எம்மிடம் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து செய்து இந்த மண்ணில் வாழும் வரை அன்போடும் இறை உணர்வோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்ந்து எல்லோரோடும் எப்படியும் எப்பொழுதும் சகசமாக இருக்க கற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுகிறோம். ஆண்டவரே, குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். புனிதமான, ஆரோக்கியமான, அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள், எடுக்கிற தீர்மானங்கள், மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்தரலாம். வல்லவரே, தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான, அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.